எல்லாம் வல்ல எம்பெருமானாகிய சாமுண்டாம்பிகாதேவி சமேத ஞானவேலவ பெருமானை வணங்கி இன்றைய தலைப்புக்குள் சொற்பொழிவாற்றலான விளங்கிட்டேன். அந்த வகையிலே ஒரு சிறிய கதை, ஆனால் கடவுளுடைய பக்தியானது, பக்திக்கு இறைவன் எழுந்தருளி வந்து அருள் கொடுத்த காட்சியானது சித்தரிக்கப்படும் ஒரு கதை. அங்கே சோழவக நாட்டிலே காவிரிக்கரையின் தென்பகுதியிலே திருக்கரையூர், அந்த திருக்கரையூர் எனும் ஊரிலே ஸ்ரீ அபிராமி தேவி சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம் எனும் ஒரு பிரசித்தி பெற்ற சிவாலயம் உள்ளது. அந்த சிவாலயத்தில் ஒரு அதிசயம் ஒன்று நிகழப்பெற்றது. அந்த ஊரில் தான் அபிராமி அம்பிகையின் அருளால் சுப்பிரமணிய பட்டர் எனும் பட்டர் அவதரித்த இதுதான் பிற்காலத்தில் அபிராமி பட்டர் எனும் திவ்ய திருநாமம் பெற்ற பட்டர். அந்த அபிராமி மீது அளவற்ற பக்தி கொண்டவர். மனக்கண்ணினாலே இறைவியை ஒளிவடிவிலே தியானிக்கின்றவர், காண்கின்றவர் அபிராமிப்பட்டர். ஆனால் அங்கிருந்த மக்கள் இவரது பக்தி திறனை அறிந்து கொள்ளவில்லை. இவர் பித்தர், பெண்ணுக்கு பிடித்தவர். இவரெல்லாம் அந்த ஊர் மக்களை ஆனால் உண்மையாளரில் அபிராமிப்பட்டர் பெண்களை அந்த அன்னை அபிராமி ஆதிசக்தியின் ரூபமாக கருதி வழிபடும் ஒருவர். ஆதிசக்தியின் உருவமாகவே நினைப்பவர், துதிப்பவர். இவ்வாறு வேளையிலே அந்நாட்டு மன்னர் முதலாம் சரவாதி மன்னனும் அரசர் தை மாதத்து அமாவாசை திதியிலே அவ்வாலயத்திற்கு வருகின்றார். அன்னையை தரிசிக்கின்றார். அப்போது அரசன் வந்ததையும் கவனிக்காது இறை தியானத்தில் இருந்த அபிராமி பட்டரை கண்டு ஆழ்ந்த வியப்புறுகின்றான் மன்னர். இவன் யாரிடம் கேட்கிறான்? அங்கிருந்தவர்களை தான் வந்ததையும் தெரிந்து கொள்ளாது அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அங்கிருந்தவர்கள் எல்லாம் இவரது பித்தம் பிடித்தவர் இவ்வாறெல்லாம் கூறினார்கள். ஆனால் சரபோஜி மன்னனோ அதனை நம்ப மறுத்து அவரது உள்ளுணர்வை காண விரும்பி இன்று என்ன திதி என்று கேட்டார். பட்டருடைய மனக்கண்ணிலோ அம்பிகை ஒளி வடிவமாக தெரிகின்றார். அந்த ஒளி வடிவத்தினால் வாயுணரை இன்று பௌர்ணமி திதி என்று கூறிவிட்டார் பட்டர். என்ன செய்வது? அவருடைய காலகட்டம். மன்னனும் பட்டரை ஒரு பித்தம் பிடித்தவர், பித்தம் என்றே நினைத்துக் கொண்டு சென்று விட்டார். தியானம் கலைந்து எழுந்த அபிராமி பட்டர் நடந்ததை உணர்ந்து இவ்வாறு மக்கள் எல்லாம் பித்தனத்து கூறியவனும் தான் பொருட்டாக எண்ணவில்லையே, இன்று உண்மையாகிவிட்டதே. இப்பழியில் இருந்து, அதாவது உண்மையிலேயே இருளான நேரம் அமாவாசை திதி அன்று பூரண சந்திரன் உதிக்கும் பௌர்ணமி
வருகின்றார். ஒரு சாதாரண பட்டருக்காக உலகையாளும் ஆதிபராசக்தி அம்பிகையை எழுந்தருளி காட்சி கொடுத்து அருட்கடாட்சம் கொடுத்த நிகழ்வு ஏழையில் பட்டர் மனமுருகி அழைக்கின்றார். அபிராமி ஓடி வருகின்றார். பக்தர்களின் குரலுக்கு கடவுள் செவிசாய்ப்பார் என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு. உடனே வருகின்றார் அபிராமி. அவ்வாறு நாமும் நமது மனமுருகி இறைவனை பிரார்த்தித்தால் எமது மனபக்திக்கு இறங்கி இறைவன் காட்சி கொடுப்பான் என்பது திண்ணம். ஆகவே நாம் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.